வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான நிர்வாகிகள், மூத்த மாஜி அமைச்சர்கள் அனைவரும் கதை முடிந்துவிட்டதா? தமிழ்நாட்டில் திமுக இனி ஆட்சி அமைப்பது கடினம். அடுத்த 25 ஆண்டுகள் தாவேகாவின் ஆட்சிதான் என்றும் தற்பொழுது சட்டப்பேரவையிலேயே தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் மாநில மாநாடு ஒட்டுமொத்தமாக முதல்வர் விஜய் அவர்களை துணைத் தலைவராக பொறுப்பேற்க வைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று அதற்கான மாநாட்டை நடத்தி பேச்சுவார்த்தையின் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நேரடியாக முதல்வர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் பொருளாதாரமும் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான நீர் பிரச்சனை பற்றியும் உள்துறை அமைச்சரிடம் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் அரசியலை கற்று மிகவும் தெளிவடைந்த அரசியல்வாதிகள் இந்த பக்கம் இருக்கின்றோம். நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால் அதை உடனடியாக சுட்டிக்காட்டுவோம் என்று முதல் நாளில் வீரவசனம் எல்லாம் பேசிய உதயநிதி அவர்கள் இப்பொழுது வரைக்கும் சட்டசபையில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் இதுவரைக்கும் உதயநிதி அவர்களால் முன்வைக்க முடியாத நிலைமையும் உருவாகியுள்ளது. சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஆனால் சட்டமன்றத்திற்குள் உதயநிதி அவர்களால் ஆளும் தாவேகாவின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்ய முடியவில்லை. தாவேகா செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டும் அளவிற்கு திமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு இன்னும் அரசியல் ஞானம் வரவில்லை என்றும் அரசியல் ஊடகங்களிலும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் திமுகவின் மிக முக்கியமான மாஜி அமைச்சர்கள் 3 பேரை சிறையில் அடைப்பதற்கும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கும் தாவேகா சிறப்பு எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டுள்ளது. இதனால் எந்த ஒரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, மாஜி எம்எல்ஏக்களும் சரி தாவேகாவை பகைத்து கொண்டால் சிறை தண்டனை, ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு போன்றவைகளால் அடுத்த 5 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ முடியாது. தாவேகாவை விமர்சனம் செய்யாமலே இருப்போம். கோபாலபுர குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான நல்மதிப்பை பெறுவதற்கு நாம் நீதிமன்றமும் சிறைச்சாலையும் செல்ல தேவையில்லை என்று தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் அந்தர்பல்டி அடித்துள்ளனர். ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாவேகாவின் கூறினால் சட்டப்பேரவையில் திமுகவினர்கள் பதிலளிக்க முடியாமல் வெளிநடப்பு தான் சரியாக செய்கிறார்கள். இது முதல் முறையா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. அதிமுகவின் ஆட்சியிலும் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் திமுக செய்கின்ற ஒரே செயல் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது வெளிநடப்பு மட்டும்தான். அதே பாணியை தான் உதயநிதியும் செய்கிறார். ஆனால் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் உதயநிதி அவர்களால் முன்வைக்க முடியாத காரணத்தினால் எதிர்வரக்கூடிய அரசியல் திமுகவின் கையை விட்டு செல்லக்கூடிய நிலைமை உருவாகும். திமுகவின் நிலைமை எதிர்காலத்தில் உதயநிதி அவர்களை அமைச்சராகவோ ஏன் எம்எல்ஏக்களாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மக்கள் இனியும் பணத்தை பெற்று திமுகவிற்கு வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற எண்ணம் திமுகவின் கனவில் கூட இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கடந்த தேர்தலிலேயே சுமார் 1000 கோடிக்கு மேலாக செலவு செய்து எதிர்பாராத பல தொகுதிகளில் தோல்வியேதான் திமுக தழுவியுள்ளது. இனிமேல் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது பணமோ சாதியோ கிடையாது. மக்களுக்கு எந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏக்கள் எந்த கட்சி நல்லது செய்கிறது, நல்லது செய்ய ஏற்பாடுகளை முயற்சி செய்கிறது என்பதுதான் தற்பொழுது இளைஞர்கள் அரசியலை நன்கு அறிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் திமுகவிற்கு இனி ஒரே வாய்ப்பு மட்டும்தான்.
மக்களுக்கு தேவையான வசதிகளை ஆளும் கட்சியிடம் கேட்டு அதை முறையாக செயல்படுத்துவதற்கான ஒட்டுமொத்தமான உழைப்பை மக்களிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் திமுகவால் இது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் மக்களை ஏளனமாகவும் மக்களை மன ரீதியாக புண்படுத்தக்கூடிய வகையிலும் திமுகவின் செயல்பாடுகள் அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு முதல்வர் பதவியில் இனி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருவது கடினம். அவர் கனவாகத்தான் இனி இருக்கும். அது மட்டுமல்ல, ஊழல் வழக்கில் மாஜி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை நடத்தினால் அதில் முக்கியமாக அவர்களது வாக்குமூலம் கோபாலபுர குடும்பத்தையும் தொடரும். ஏனென்றால் ஜாபர் சாதிக் உள்ளிட்ட போதை மருந்துகள் விற்பனை செய்த வழக்கில் அவரது வாக்குமூலமும் கோபாலபுரத்தின் முக்கியமான நபர்களது பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதனால் திமுகவின் ஆலமரமே தமிழ்நாட்டில் முழுவதும் சரியக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. ஒரு கட்சி சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் இனி ஆளும் கட்சியாக வருவதற்கு தகுதியில்லை என்று திமுக கூறுகிறது என்றால் ஆதாரம் இல்லாமல் கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழக மக்கள் முழுவதும் திமுகவை புறக்கணித்ததோடு கூட்டணிகளை, அதாவது ஒரு கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோல்வியோ வெற்றியோ கூட்டணியில் இருப்பதுதான் அந்த கட்சிக்கு மரியாதை. ஆனால் கூட்டணியில் இருந்து வெளியேறி ஆளும் கட்சிக்கு சாதகமாக கூட்டணியில் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் அடுத்த 25 ஆண்டுகள் கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியுமா என்று கேட்டால் 10% கூட கிடையாது வெல்வதற்கு. ஏனென்றால் திமுக 5 இடங்கள் 6 இடங்கள் வெல்வதே கடினம். இங்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பது என்னவென்றால், கூட்டணியும் இல்லை, மக்களிடம் நல்ல பெயரும் திமுக பெறவில்லை, மக்களிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களையும் திமுக வைத்துள்ளது. அதே சமயம் வேட்பாளர்கள் பணத்தை செலவழிப்பதற்கும் இனி தயக்கம் காட்டுகிறார்கள். இவைகள் எல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை சரி செய்ய பல வருடங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழக மக்கள் இனி வாக்குக்கு பணத்தை பெறுவார்கள். ஆனால் அதே கட்சிக்கு வாக்கை செலுத்துவார்களா என்று கேட்டால் அங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுகவின் நிலைமை முதல்வர் விஜய் அவர்களால் மு.க. ஸ்டாலினின் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர் அவர்களால் கருணாநிதி அவர்களால் ஆட்சியை தக்க வைக்க முடியாமல் போனதோ அதேபோல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களாலோ உதயநிதி அவர்களாலோ ஆட்சியை அமைக்க வாய்ப்பே இல்லை என்ற தகவலும், வழக்குகள் தொடரப்பட்டால் கோபாலபுர குடும்பத்தின் நபர்களும் சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.